محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி வாழுகின்ற மூமினான ஆண்கள் பெண்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபையும் அன்பும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறையச்சத்தை எல்லா நிலையிலும் பேணிக் கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அவதியுறும் பலஸ்தீன முஸ்லிம்களும் நமது கடமையும் என்ற தலைப்பு இன்றைய ஜும்மாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை நாம் பேசுவதற்கு முன்னால் இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு கடந்த செவ்வாய்க்கிழமை முழு உலகையும் அதிர்ச்சிக்குள் ஆழ்த்திய தோஹா தாக்குதல் குறித்து உங்களோடு சில கருத்துக்களை உரையாடியதற்கு பின்னால் இந்த தலைப்புக்குள் வரலாம் என்று விளைகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகில் உள்ள இஸ்லாமிய நாடுகளில் கத்தார் ஒரு வித்தியாசமான ஒரு நாடு. இஸ்லாமிய சமூக மரபில் உள்ள பன்மைத்துவ சிந்தனையை உள்வாங்கி அந்த நாடு ஒரு சிறிய நாடு, நிலப்பரப்பிலும் மக்கள் தொகையிலும் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் மத்திய கிழக்கினுடைய அரசியலில், பொருளாதாரத்தில், குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நாடாக கத்தார் அமைந்துள்ளது. உலக முஸ்லிம்களுடைய அரசியல் தலைமைத்துவம் கத்தாரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அரசியல் ஆய்வாளர்களினுடைய கருத்தில் நின்று பார்க்கின்ற பொழுதும், குறிப்பாக முஸ்லிம்கள் குறித்து உலக நாடுகளில் நடைபெறுகின்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் கத்தார் தலையிட்டு தீர்க்கின்ற ஒரு மத்தியஸ்த காரியத்தை செய்யும். கத்தாரில் இருந்தவர்களுக்கு தெரியும், அங்குள்ள மஸ்ஜிதுகளில் பலஸ்தீன மக்களுக்காக ஏனைய அரபு நாடுகளை பார்க்கலாம் பகிரங்கமாக வசூலித்து அந்த நாட்டிற்கு நிதியுதவி செய்கின்ற ஒரு நிலை கத்தாரில் இருக்கிறது. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியவுடன் மேற்குலக நாடுகள் ஆப்கானுடைய அந்த அரசியல், தாலிபான்களுடைய அரசியல் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்ற அடிப்படையில் கத்தார் ஒப்பந்தம் என்ற ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கு இடையில் செய்யப்பட்டு இன்று ஓரளவு ஆப்கானிஸ்தான் அமைதியாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கத்தார். துருக்கியினுடைய மத்தியஸ்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் துருக்கியை ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாற்றுவதில், ஐரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து பணியாற்றுவதில் கத்தாருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி
பலஸ்தீனுடைய காசா பிராந்தியத்தில் உள்ள அங்கு ஆட்சி செய்கின்ற ஹமாஸ் இயக்கத்தை ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரித்து அந்த கட்சிக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் பாதுகாப்பும் தங்குமிடம் கொடுக்கின்ற ஒரு மிக பெரும் ஒரு பணியை பலஸ்தீன போராட்டத்தில் அரசியல் ரீதியான ஒரு மிக பெரும் பணியை கட்டார் செய்து கொண்டிருந்தது. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பாருங்கள், சியோனிசம் அதனுடைய அந்த நீட்சி கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு பிரகடனம் செய்தது. தி கிரேட் இஸ்ரேல், பெரும் இஸ்ரேலை உருவாக்குதல் என்ற சியோனிசத்தினுடைய திட்டம், இஸ்ரேலுடைய திட்டம், அந்த வரைபடம் வெளியிடப்பட்ட பொழுது அரபு நாடுகள் உஷாராகிவிட்டன. கத்தார், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், எமிரேட்ஸ் என்று அரபு நாடுகள் எல்லாம் உஷாராகி யூதர்கள் தங்களுடைய சுயமுகத்தை காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று அரபு நாடுகள் எல்லாம் விழிப்படைந்து வருகின்ற நேரத்தில் முதலாவது தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்கிறது. சிரியாவுக்கு எதிரான தாக்குதல். சிரியா என்கிறது இப்ப உள்ள ஷரவுடைய ஆட்சியில் சவுதி மிகப்பெரிய பங்களிப்பு செய்து வந்த ஆட்சி. பஷர் அல் ஆசாத் என்கின்ற ஷியா அழவிகள் வீழ்த்தப்பட்டு அஹ்லு சுன்னாக்களுடைய ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அந்த ஷரவுடைய ஆட்சியே அவருடைய ஆட்சிக்கு எதிரான ஒரு மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேல் விடுத்து இஸ்ரேலுடைய போர்டரில் உள்ள சிரியாவுடைய பிராந்தியத்தின் மீது குண்டுமழை பொழிந்தது. தொடர்ந்து வந்து யமனுடைய ஆட்சி பிராந்தியத்தின் மீது குண்டுமழை பொழிந்து ஹூதியின்களுடைய தலைவர், யமனுடைய பிரதமர் கொலை செய்யப்படுகிறார். லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈராக்குடைய சில பகுதிகள் தாக்கப்பட்டன. இந்த நீட்சியில் வந்ததுதான் கட்டார் மீதான, தோஹா மீதான இஸ்ரேலுடைய செவ்வாய் தாக்குதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செப்டம்பர் 11க்கான பெண்டகன் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு எதிரான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த தாக்குதல் என்று தோஹாக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் அறிமுகம் செய்ததை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஒரு கேள்வி வருகிறது. உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகளினுடைய பொருளாதாரம், அரசியல், பாதுகாப்பு, ராஜதந்திர மையங்கள் இது எல்லாவற்றிலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ராணுவம். அமெரிக்காவுடைய ராணுவம் ஏன் மத்திய கிழக்கில் இருக்கிறது என்றால், மத்திய கிழக்கினுடைய அமைதியை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக சவுதியை பாதுகாப்பதற்காக இருக்கிறோம், கத்தாரை பாதுகாப்பதற்காக இருக்கிறோம், பஹ்ரைனை பாதுகாப்பதற்காக இருக்கிறோம் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் அமெரிக்க அதிபர் வந்தபோது பல பில்லியன் கணக்கான டாலர்களை அள்ளி கொடுத்து, விமானங்களை கொடுத்து, அவர்களை மாப்பிள மாதிரி வரவேற்று சவுதி அனுப்பி வைத்த நிலையில் இந்த தாக்குதல் கட்டாருக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரேல் சொல்வது போல இது ஒரு ஹமாஸ் என்கின்ற இயக்கத்துக்கு எதிரான தாக்குதல் அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு வார்த்தையை நெதன்யாஹு பயன்படுத்தி இருக்கிறான். பாகிஸ்தான் போன்று கட்டார் செயற்படுமாக இருந்தால் கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறது சொல்லுங்கள். பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு தெற்காசிய பிராந்தியத்தில் வலிமை மிக்க ஒரு இஸ்லாமிய நாடு. அணுகுண்டை தன்னுடைய சொந்தமாக கொண்டிருக்கின்ற ஒரு இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்பொழுதுமே ஆகாது. இந்தியாவினுடைய RSS உடைய அகண்ட பாரதம் என்கின்ற அதே சிந்தனையில், தி கிரேட் இஸ்ரேல் என்கிற சிந்தனையில் ஆட்சி செய்யக்கூடிய இஸ்ரேலும் அண்ணனும் தம்பி தான். RSS இடம் என்ன கொள்கை இருக்கிறதோ, பிஜேபியிடம் என்ன கொள்கை இருக்கிறதோ, அதே ஒத்த கொள்கையை கொண்டிருக்கிறவர்கள் தான்
இந்த சியோனிஸ்டுகள் சிறைவேலர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது ரெண்டுமே இஸ்லாமிய சமூகத்தினுடைய இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்கின்றவர்கள். பாகிஸ்தானை இழுத்து எச்சரிக்கை செய்திருக்கிறார் நெதன்யாஹு. எந்த அளவுக்கு என்றால், நெதன்யாஹுடைய அறிக்கை, நாங்களே திட்டமிட்டோம், நாங்களே நடத்தினோம் தாக்குதல், நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அவசரமாக அரபு உச்சி மாநாட்டை கூட்டுவதற்காக அரபு நாடுகள் தயாராகி வருவதாக இன்றைய செய்திகள் கூறிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இதுதான் யூதர்கள், இவர்கள் தான் யூதர்கள். இந்த யூதர்கள் இஸ்லாமிய உம்மத்தினுடைய, அல்லாஹ்வுடைய, அவனுடைய தூதருடைய தெளிவான விரோதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது நமக்கு. அல்லாஹ் குர்ஆன் தெளிவாக சொல்றான், லா தத்தஹிது பிதானத்தன் மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாத இந்த யூதர்களை, அல்லாஹ்வுடைய இந்த எதிரிகளை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்களோடு உடன்படிக்கை செய்வதால், அவர்களோடு எக்ரிமெண்ட் செய்வதால், அவர்களோடு நல்லுறவை பேணுவதால் எந்த ஒரு நன்மை உங்களுக்கு இல்லை என்ற மிக கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான், அவர்கள் வாயால் உங்களுக்கு எதிராக மிக மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வமா துக்ஃபி சுதூருஹும் அக்பர். அவருடைய உள்ளங்களில் மறைக்கப்பட்டுள்ளது மிக கடுமையானது, பயங்கரமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் யூதர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். போற நேரத்தில் அங்க யூத கோத்திரங்கள் இருக்கிறார்கள். பனு நுதைர், பனு குறைவா கோத்திரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மக்காவாசிகள், மதீனாவாசிகள். மதீனாவிலும் அடிப்படை மதீனாவாசிகள் அல்ல அவர்கள். அவர்கள் ரோமர்களால் விரட்டப்பட்டவர்கள். பைசாந்திய பேரரசில் இருந்த பொழுது ரோம பேரரசினால் விரட்டி அடிக்கப்பட்ட யூதர்கள் மதீனாவாசிகள் அடைக்கலம் கொடுத்தார்கள். எப்படியே தங்கி வாழ்ந்துட்டு போடும். வந்தவுடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? முஸ்லீம்களுடைய, மதீனா மக்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தார்கள். அன்றைய மதீனத்து மக்களுக்கு யஸ்ரிப் என்று சொல்லப்பட்ட அந்த மதீனத்து மக்களுக்கு வட்டிக்கு காசு கொடுத்தார்கள். அங்கிருந்து அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தவர்களை மூட்டி விட்டு சண்டையிட செய்தார்கள். அடிக்கடி சொல்வார்கள் அவர்கள் மதீனா மக்களிடம், இறுதி தூதர் வருவார் நபிகள் நாயகம், அந்த இறுதி தூதர் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து வருவார், யூத சமுதாயத்திலிருந்து, பனு இஸ்ரவேலர்களிலிருந்து. அவரோடு சேர்ந்து மதீனத்து மக்களை, உங்களை நாங்கள் போரிட்டு கொலை செய்வோம் என்று எச்சரிக்கை செய்வார்கள் மதீனத்து மக்களை. மதீனத்து மக்கள் சொஃப்டான ஆக்கள். இந்த யூதர்கள் சொல்லக்கூடிய செய்தியால பயந்து போயிருந்தார்கள். அந்த நேரம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த மதீனத்து மக்களை சந்தித்து, அக்கபாவில் நான் இறை தூதராக வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடனே அந்த மதீனத்து மக்கள் ரகசியமாக பேசிக் கொள்ளுகிறார். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் டைம் கேட்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வாரோம் சொல்லி போய் சொன்னார்கள், யூதர்கள் எந்த இறை தூதரை கொண்டு நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த இறை தூதர் இவர்தான். யூதர்களுக்கு முன்னால் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், இஸ்லாம் நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை பிரகடனம் செய்து, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் மதீனாவுக்கு வாருங்கள், மதீனாவை நீங்கள் அதனுடைய நிர்வாகத்தை பொறுப்படுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திலிருந்து வரவில்லை என்கின்ற அந்த கோபம், அந்த வெறி, அந்த பொறாமை யூதர்களை ஆட்டிக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் மிக தந்திரமாக மதீனாவுக்கு போன உடனே ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த யூதர்கள் வாக்கு மீறக்கூடியவர்கள், இவர்கள் உடன்படிக்கையை நாசமாக்கக்கூடியவர்கள், இவர்களோடு உடன்படிக்கை செய்து இவர்கள் மீறுகின்ற பொழுது இவர்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா சாசனம் கைச்சாத்திடுகிறார்கள் யூதர்களோடு. என்ன எழுதப்பட்டது? மதீனாவில் யூதர்களும் முஸ்லிம்களும் நிம்மதியாக வாழலாம், இந்த மதீனத்து தேசம் என்கிறது அனைவருக்கும் சொந்தமானது, நீங்கள் உங்களை இஷ்டப்படி யூத மதத்தை பின்பற்றலாம். ரசூலுல்லாஹ் அனுமதி வழங்கினார்கள். அதே நேரத்தில் மதீனாவை யாராவது தாக்குவதற்கு வந்தால் நீங்கள் மதீனாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி உடன்படிக்கை செய்திருக்கிற நேரத்தில் ஒரு கொலை நடைபெறுகிறது. அந்த கொலை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதற்காக பனு குறைலா கூட்டத்தினுடைய தலைவருடைய வீட்டுக்கு போகிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் மட்டும் தான் போகல. அதுல இந்த 4 பேரும் போகிறார்கள். பனூ குறைலாவுடைய தலைவருடைய வீட்டில் அவருடைய வீட்டினுடைய மண்டபத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலைக்குடைய குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும், மதீனா சாசனத்தின்படி நீங்களும் அதனுடைய செலவை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த யூதர்கள் சொன்னார்கள், அப்படியா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் ஆலோசிச்சுட்டு வாரோம் என்று சொல்லிட்டு போய் பின்னால போய் சுவருக்கு மேலான பெரிய ஒரு பாதங்களை தூக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் போவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் உடனடியா வஹி அனுப்புகிறான், அல்லாஹ்வின் தூதரை இந்த இடத்திலிருந்து விலகி விடுங்கள் என்று. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து உடனடியாக மதீனாவுக்குள் வந்து ஒரு பிரகடனம் செய்தார். நபித்தோழருக்கு சொன்னார்கள், 24 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு நாள் அவகாசம் கொடுத்தார்கள். ஒரு நாள் அவகாசம். எல்லா யூதர்களும் மதீனாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும், யூதர்களுக்கு நீ இடமில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். யூதர்கள் மதீனாவை விட்டு ரசூலுல்லாஹ்வினால் விரட்டப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடைக்கலம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த ஒரு கூட்டம் அந்த கூட்டம். அவர்களுக்கு ராஜதந்திர மரியாதை, அவர்களுக்கு வரவேற்பு, அவர்களுக்கு எம்பசி, அவர்களுக்கு ஃபங்க்ஷன், அவர்களுக்கு விழா அரபு தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் தான் பலஸ்தீன மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தி, நீங்கள் யூதர்களுடைய வழிமுறையை, கிறிஸ்தவர்களுடைய வழிமுறையை எட்டுக்கட்டு சாணுக்கு சான் பின்பற்றுகின்ற ஒரு காலம் வரும். அந்த யூதர்களில் ஒருவன், அல்லாஹ்வுடைய விரோதிகளில் ஒருவன் ஒரு உடம்பினுடைய பொந்துக்குள் புகுந்தாலும் ஏன் எதற்கென்று கேட்காமல் நீங்களும் புகுந்து விடுகின்ற ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த காலத்தில் அன்புள்ள சகோதரர் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய விரோதிகள் அவர்களுடைய விஷயத்தில் ஒரு காலமும் ஒரு மூமின் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அவருடைய விஷயத்தில் ஒரு காலம் ஒரு மூமின் நம்பி அவர்களின் பக்கம் சென்று விடக்கூடாது என்ற மிக கடுமையான ஒரு போதனையை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு தருவதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த யூதர்களோடு கை கோர்த்து இந்த பாருங்கள், பலஸ்தீன மக்கள் இதுவரை தூஃபானுல் அக்ஸா ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் சொல்வார்கள், சும்மா இருந்த ஹமாஸ் வலிந்து தாக்கியிருக்கிறது யூதர்களை. வலிந்தா தாக்கின சுமார் 70 ஆண்டுகள் ஒரு ஊரை பிடித்து அந்த ஊரினுடைய மக்களை கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிம்பிளா நான் கேட்கிறேன் உதாரணம், வாஞ்சலைக்கு நாம இந்த ஊரை பிடித்து இந்த ஊர்ல உள்ள மக்களை எல்லாம் கொலை செஞ்சு இந்த பள்ளிவாசல் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா 70 வருஷமா இருக்கிறான். இல்லடா இது எங்கட பள்ளி, இது எங்கட ஊரு, இது எங்கட வீடு, இது எங்கட தாங்கண்டு ஒரு 10 பேர் போராடினா அவன் பயங்கரவாதியா, இவன் அப்பாவியா? நீதி இதனை உலகிற நீதி அன்புள்ள சோதரர்களே. போராடியவன் பயங்கரவாதி, போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கினவன் ஹவாரிஜ், போராட்டத்துக்காக குரல் கொடுத்தவன் குழப்பவாதி. இதெல்லாம் செஞ்சிட்டு பாருங்க, அவன் நேர்மையானவன், அவன் வல்லவன், அவன் ஜனநாயகவாதி. உலகம் சொல்லக்கூடிய நீதியை பாருங்கள். ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல், அந்த தாக்குதல் யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாவமணியாக இருந்தது. யூதர்கள் எதிர்பார்க்கல, சியோனிசம் எதிர்பார்க்கல. ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள் வெறும் 2500 வீரர்கள் கொண்ட ஒரு படை உலகத்தினுடைய அனைத்து வளங்களையும் தங்களுடைய கொன்றோட வச்சிருக்கிற, மிகப்பெரிய குண்டுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற, மிகப்பெரிய ராணுவ பலத்தை வைத்திருக்கின்ற, அமெரிக்காவினுடைய 100% ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு சிறிய படை போர் செய்கிறது. அந்த போரில் நிலைகுலைந்து போகிறார்கள். அன்று ஹமாஸ் ஆரம்பித்த அந்த போர்ல போராளிகளை கொள்ளுங்க, ஹமாஸ் ராணுவத்தை கொள்ளுங்க, அவர்களோட போரிடுங்க, சண்டையிடுங்க. போர்னு வந்துட்டா 2 பக்கத்தில் இழப்பு வரும். அப்பாவி மக்களை எதுக்காக கொலை செய்கிறீர்கள்? 67,000 பேர் இதுவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள், குழந்தைகள், சிறுவர்கள், வயோதிபர்கள், பெண்கள். ஹமாஸ் வீரர்கள் எத்தனை பேர்?
எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு போராளிகள் மௌத்தாயிருக்கிறார்கள். அப்படின்னு சொன்ன ஒரு சிறிய தொகை. போராளிகளோடு போரிட முடியாத கோழைத்தனமான இஸ்ரேல் குண்டுகளை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கட்டடங்களுக்கும் அவருடைய தாக்கத்தை காசா என்கிறது ஒரு சுடுகாடாக, ஒரு பாலைவனமாக, ஒரு குப்பை மேடாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய இலட்சியமாக இருக்கிறது. இதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அநியாயம். லண்டனில் உள்ள கிங்ஸ் காலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி சர்வதேச பாதுகாப்பு துறையினுடைய பேராசிரியர் ராப் கீஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் கருத்தை சொல்கிறார். இஸ்ரேல் cross the red line. இஸ்ரேல் என்கிறது சிகப்பு கோட்டை தாண்டி விட்டது. நம்ம பாஷையில சொல்றோம்டா ரெட் லைட் போட்டு இருக்குது, ஆனா தாண்டிட்டு போகுது. இது யாரோட புத்தி? ஊர்ல உள்ள கலிசரோட புத்தி. அவன் தான் அந்த வேலை பார்ப்பான். இஸ்ரேல் ரெட் கிராஸை தாண்டி விட்டது, எல்லையை மீறி விட்டது. இந்த இஸ்ரேலை தடுப்பதற்கு யாருக்குமே சக்தி இல்லை. ஐரோப்பியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கருத்து சொல்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் கண்டிக்கிறார்கள், எல்லா நாடும் கண்டிக்குது. ஸ்பெயின் கண்டிக்குது, கனடா கண்டிக்குது, நோர்வே கண்டிக்குது, பிரான்ஸ் கண்டிக்குது, எல்லா நாடும் கண்டிக்குது. ஆனா யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த பேராசிரியர் சொல்கிறார், இந்த இஸ்ரேலை கட்டுப்படுத்துகின்ற ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால் அது டொனால்ட் ட்ரம்ப் தான். சவுதியினுடைய கூட்டாளி, பஹ்ரைனுடைய கூட்டாளி, யமனுடைய கூட்டாளி, சிரியாவுடைய கூட்டாளி. யார் இந்த டொனால்ட் ட்ரம்ப்? எமிரேட்ஸினுடைய கூட்டாளி. இந்த டொனால்ட் ட்ரம்ப் நினைத்தால் இஸ்ரேலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும், ஆனால் அவர் செய்ய மாட்டார். டொனால்ட் ட்ரம்ப் செய்ய முடியாது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்புக்கு தேவையெல்லாம் இஸ்ரேல் இருக்கணும், மத்திய கிழக்கை ஆட்டி படைக்கணும், அடிக்கணும். அப்பதான் சவுதிக்கு போகலாம், கட்டாருக்கு போகலாம், குவைத்து போகலாம், வசூல் பண்ணலாம், இஸ்ரேலை காட்டி காட்டி காசு உழைக்கலாம். இதுதான் இன்று மத்திய கிழக்கில் அன்புள்ள சகோதரர் நடந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உண்மையில் இந்த அரசியலுக்குள், இந்த சின்னாபின்னமான ஒரு நிலைக்குள், இந்த மிகப்பெரிய ஃபித்னாவுக்குள் பலஸ்தீன மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்பதற்கு வழி இல்லை, உடுப்பதற்கு உடையில்லை, படிப்பதற்கு வாய்ப்பில்லை. தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொண்டாலே போதும் என்கிற ஒரு நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை சிந்திக்க வேண்டிய, அவர்களை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு பாரிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொன்னார்கள். இந்த ஷாம் மக்கள் குறித்து சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய ஷாம் பகுதிக்கு பரக்கத் செய்வாயாக என்று சொன்னார்கள். ஷாம் என்பது அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வாழ்ந்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் வாழ்ந்த, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த, எல்லா நபிமார்களில் அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த பூமிதான் பலஸ்தீனம் என்கிறது. அந்த பூமியை சொல்கின்ற பொழுது சொல்வார்கள் வரலாற்று அறிஞர்கள், நபிமார்களுடைய நெற்றி பூமியில் பட்டு அதிகமான நபிமார்கள் சுஜூது செய்த பூமி என்றால் இந்த பலஸ்தீன் பூமி தான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா இந்த பூமியை பிரகடனம் செய்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை அல் அர்துல் முகத்தஸா, புனித பூமி என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வுடைய வஹீயுடைய செய்தி. அல்லாஹ் வார்த்தையால் சொன்னது பலஸ்தீன் புனித பூமி என்று. அது ஒரு நாடு அல்ல, அது ஒரு தேசம் அல்ல, அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி நம்முடைய பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு பூமி தான் அந்த பலஸ்தீன பூமி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பலஸ்தீனை நேசிப்பது ஏதோ மற்ற நாடுகள் போல, அரபு நாடுகள் போல பலஸ்தீனம் ஒரு நாடு என்று எண்ணிவிடக் கூடாது. பலஸ்தீன் மீதான நேசம், அன்பு, அந்த காதல் ஈமானில் ஒரு பகுதி. மூமின்களுடைய குணம், இறை விசுவாச நாட்டை நேசிப்பார்கள், அந்த நாட்டில் உள்ள மக்களை நேசிப்பார்கள், அந்த நாட்டு மக்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள்,
அந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக ஆதரவு வைப்பார்கள். அந்த நாட்டிலே போராடக்கூடிய முஜாஹிதுகளுக்காக, போராளிகளுக்காக அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இறை விசுவாசிகளுடைய குணம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மண் இன்று அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் செய்கின்ற ஒரு நேர தொழுகை, ஒரு வக்த் தொழுகை ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழுகின்ற 500 தொழுகைக்கு நிகரானது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நீங்கள் பயணம் செய்வதாக இருந்தால், வணக்கத்திற்காக பயணம் செய்வதாக இருந்தால் 3 இடத்திற்கு செல்லுங்கள். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் ஒரு முஸ்லிம் வணக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அலைக்கும் ஷாம், முடிந்தால் ஷாமில் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஷாம் என்பது பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், லெபனான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முடியுமாக இருந்தால் ஷாமில் உங்களுடைய காலத்தை நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள், ஷாமிலே இருந்து கொள்ளுங்கள். வேறு ஹதீஸ் சொன்னார்கள், அரது அஷ்ஷாமு அரதுல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மறுமை நாள் ஏற்படுகின்ற பூமியாக இந்த ஷாம் பிரதேசம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அபூதாவுடைய ரிவாயத், இமாம் அஹ்மதுடைய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்க பிஷாம், ஒரு நபித்தோழரை அழைத்து சொன்னார்கள், அலைக்க பிஷாம், நீ ஷாமில் இருந்து கொள். ஏனென்றால் ஃபஇன்னஹா ஹியரத்துல்லாஹி ஃபி அர்திஹி, பூமியிலே அல்லாஹ்வுடைய தேர்வு செய்யப்பட்ட இடமாக அது இருக்கிறது. எஜ்தபி இலைஹா ஹியரத்துஹு மின் இபாதிஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களான நபிமார்கள் வாழ்ந்த பூமியாக, அவர்கள் வாழ்வதற்கு தெரிவு செய்யப்பட்ட பூமியாக இந்த பலஸ்தீனம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, முடியுமானால் அங்கு இருந்து கொள் என்று சொன்னார்கள். எவ்வளவு போராட்டம், எத்தனை வருட போராட்டம் பாருங்கள், எவ்வளவு அழிக்கப்படுகிறார்கள். அந்த மக்கள் அந்த மண்ணை விட்டு வெளியில் போகவில்லை, அந்த மண்ணை விட்டு அவர்கள் போக விரும்பவில்லை. குழந்தைகள் சொல்கிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா வீடியோக்கள், நாங்கள் ஷஹீதாவதற்கு இந்த பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள், சிறுவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து இங்கு நாங்கள் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை, ஷஹாதத்துடைய அந்தஸ்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று குழந்தைகள் சொல்கின்ற அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய ஈமானுடைய வீரியத்தை பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மிக அருமையான செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மறுமை வருகின்ற பொழுது ஃபித்னாக்கள், குழப்பங்கள் அதிகமாக வரும். அந்த நேரத்தில் ஷாமில் மட்டும் ஈமான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா ஃபஸத அஹ்லு ஷாம் ஃபலா கைர ஃபீக்கும், ஷாமிலே பிரச்சனை, குழப்பம் வந்தால் உங்களுக்கு நலவு ஏற்படாது. ஷாம் மக்களுடைய நிம்மதியும் அவர்களுடைய கைர்களும் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்க்கிறோமா இல்லையா, நம்மளால் ஒரு நிம்மதியா இருக்கிற அங்க யுத்தம் நடக்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி மன்சூரின், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் இருப்பார்கள், அவர்கள் அந்த ஷாமிலே போராடி கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும். லா யதுர்ருஹும் மன் ஹஸலஹும் ஹத்தா தகூம ஸஆ, யாரெல்லாம் அவர்களுக்கு தீங்கு செய்யலாம் நினைக்கிறார்களோ அவர்களுடைய எந்த தீங்கும் அந்த மக்களை அண்டாது, இது மறுமை வரை நடைபெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இமாம் அஹ்மத், இமாம் திர்மிதி போன்றவர்கள் தங்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சஹீஹான ஹதீஸ் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மண், ஒரு பூமி இன்று யூதர்களால் இரத்தக்கரை படைந்த ஒரு மண்ணாக மாறி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்காக நம்மால் முடிந்த பிரார்த்தனையில் அதிகம் அவர்களை நினைத்து அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி முதலாவது குர்பாவை முடிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுக்கு பிரியமான மக்களாக ஆக்குவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 6 காரியங்கள் நடைபெறுகின்ற வரைக்கும் அருமை நாள் ஏற்படாது. அதுல ஒன்று சொன்னார்கள், மௌத்தி, என்னுடைய மரணம் என்று சொன்னார்கள்.
அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், மக்கள் மத்தியிலே மரணம், அதிகமாக மரணம் நிகழும், கொத்து கொத்தாக மக்கள் அழிவார்கள். அப்படியான ஒரு நிலை ஏற்படுகின்ற வரை மறுமை நாள் ஏற்படாது. அதே போல சொன்னார்கள், சும்ம ஃபித்னத்துன் லா யப்கா பைத்துல் மினல் அரப் இல்லா தஹலத்ஹு, ஒவ்வொரு அரபியினுடைய வீட்டிலும் ஃபித்னாவும் குழப்பமும் உருவாகும். ஃபித்னா என்றால் இணை வைப்பு என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். ஷிர்க் ஒவ்வொருடைய அரபியலுடைய வீட்டையும் தட்டி அங்கு நுழைந்து விடும். அப்படியான ஒரு காலம் வருகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மஞ்சள் நிற மக்கள், மஞ்சள் வடிவமான கலர்ல உள்ளவர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தத்தில் அவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். ஒவ்வொரு அணியிலும் 12,000 பேர் இருப்பார்கள். இப்படியான ஒரு பெரும்போர் உங்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வரை மறுமை நிகழாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் அந்த நாட்களை நோக்கி போய் கொண்டிருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அப்படியான ஒரு ஃபித்னாவுடைய குழப்பமான ஒரு காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த நேரத்தில் பலஸ்தீன மக்களுக்காக நாம் ஆற்ற வேண்டிய சில பணிகள் இருக்கிறது. உண்மையில் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கை ஒரு போதும் இந்த நாட்டு மக்களும் சரி, இந்த நாட்டை ஆட்சிய தலைவர்களும் சரி, இலங்கை மக்கள் எப்பொழுதுமே பலஸ்தீனத்தோடு நின்றிருக்கிறார்கள். அதுதான் வரலாறு. இலங்கையினுடைய இந்த நிலைப்பாடு, இலங்கை அணிசேரா கொள்கை கொண்ட ஒரு நாடு, எந்த பக்கமும் போவாது, நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டு மக்கள் என்ற வகையில் நாம் பெருமைப்பட வேண்டும். பலஸ்தீனத்துக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த நேரத்தில் அவர் இடதுசாரி கொள்கையை கொண்டவராக இருந்தார். அவருடைய காலத்தில் இலங்கையில் இஸ்ரேல் தூதரகம் வரக்கூடாது என்பதன் மேல் கவனமாக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் இஸ்ரேலை இந்த நாட்டில் இருந்து வரவிடாமல் நான் தடுப்பேன் என்று பிரச்சாரம் செய்து ஓட்டுகளை பெற்றுக் கொண்டார் என்பது இலங்கையினுடைய வரலாறு. சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜே.ஆர். அவர்கள், அவர் ஒரு முதலாளித்துவ சிந்தனையை கொண்ட ஒருவர், முதலாளித்துவ பொருளாதார சிந்தனை கொண்ட ஒருவர், கேபிட்டலிஸ்ட். அவர் வந்தவுடனேயே இஸ்ரேல் தன்னுடைய எம்பசியை ஸ்ரீலங்காவில் திறப்பதற்குரிய அனுமதியை வழங்கினார். ஆனால் அவரை அடுத்து ஜனாதிபதியாக வந்த ஆர். பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதியை சொன்னார். நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இஸ்ரேல் இங்கிருந்து விரட்டப்படுவார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லி அவர் ஆட்சிப்புடன் மீறிய உடனே அவர் செய்த காரியம் இஸ்ரேலுடைய எம்பசியை இலங்கையில் பேன் பண்ணினார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல உண்மையை சொல்லித்தானாக வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி இருந்து அவர் பலஸ்தீனத்துக்காக மிக கடுமையாக இலங்கையில் குரல் கொடுத்த ஒருவர். அவருடைய பெயரில் பலஸ்தீனத்தில் ஒரு வீதியும் திறக்கப்பட்டது. மைத்திரிபால சிறிசேனவுடைய ஆட்சியில் சுகாதார அமைச்சினுடைய நிதியிலிருந்து பலஸ்தீன மக்களுக்காக நன்கொடை வழங்கப்பட்டது. குறிப்பாக இலங்கையில் பலஸ்தீனத்துக்கான ஒரு எம்பசி திறப்பதற்காக அவர் நிலத்தை வழங்கி கொழும்பிலே அந்த எம்பசியை திறப்பதற்கான ஒரு ஏற்பாடையும் செய்து கொடுத்தார். இன்று உள்ள அரசாங்கம், என்பிபி அரசாங்கமும் பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடதுசாரி கொள்கையில் உள்ள ஒரு கட்சி பாராளுமன்றத்தில் பேசினார்கள். ஆட்சிகள் மாறினாலும் இலங்கையினுடைய பலஸ்தீனத்துக்கான அந்த ஆதரவு மாறவில்லை. ஐநா துரோகம் செய்து 1948 இஸ்ரேலை அங்கீகரித்த பொழுது இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று முதலாக குரல் கொடுத்த 2 நாடு என்று வரலாறு பதிவு செய்கிறது. ஒன்று மாலைதீவு, அடுத்தது இலங்கை. அந்த பெருமைக்குரிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அரபு நாட்டினுடைய மாற்றமோ, அரபு ஏஜென்ட்களுடைய மாற்றமோ, அரபு தலைவர்களுடைய மாற்றமோ நம்முடைய ஈமானிலும் நம்முடைய இலங்கையினுடைய இந்த அரசியல் ராஜதந்திர கொள்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. நாம் பலஸ்தீனத்துக்கான ஆதரவாளர்கள், பலஸ்தீனத்தோடு நிற்கக்கூடியவர்கள், பலஸ்தீன போராளிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் என்று அந்த அணிசேரா கொள்கையில் இருந்து இந்த நாட்டு மக்கள் விலகிவிடக் கூடாது என்பதை இந்த குத்பாவுடைய சிந்தனையாக உங்களுக்கு நான் பதிவு செய்ய விளைகின்றேன்.
அன்புள்ள சகோதரர்களே, அந்த மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், அந்த மக்களுக்காக எழுத வேண்டும், அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமது பிரதேசங்களில் அந்த மக்களுக்காக நிதி வசூல் செய்த பொழுது மாஷா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் மிக அள்ளி வழங்கினார்கள். மில்லியன் கணக்கான பணம் இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்டது பலஸ்தீனத்துக்காக. அந்த ஈமானிய உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த பலஸ்தீனத்துக்கான ஆதரவில் நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த சமூகத்துக்கும், இந்த நாட்டிற்கும், தேசியத்திற்கும், சர்வதேசத்துக்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானிய சமூகம் ஒன்றிணைந்த சமூகமாக மாறி நாம் செயற்படுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பலஸ்தீனத்திலும் காசாவிலும் உள்ள மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. அங்கு போராடக்கூடிய போராளிகளுக்கு, முஜாஹிதுகளுக்கு அல்லாஹ் மன வலிமையையும் உடல் வலிமையும் கொடுப்பானாக. அவர்களுடைய அந்த போராட்டத்தை அல்லாஹ் ஸ்திரப்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய மலக்குகளை கொண்டு அந்த மக்களை அல்லாஹ் அவர்களுடைய போராட்ட களங்களை உதவி செய்வானாக. அல்லாஹ்வுடைய எதிரிகளை அல்லாஹ் கேவலப்படுத்துவானாக என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.